கம்போடியாவோட கொடி அது ஒரு தேசத்தோட ஆன்மாவையே சொல்ற ஒரு ஆச்சரியமான கதை. உலகத்திலேயே நிஜமா இருக்கிற ஒரு பில்டிங்க தன் கொடியில வச்சிருக்கிற ஒரே நாடு எதுன்னு தெரியுமா? அது கம்போடியா தான். அவங்க கொடியில பழங்கால அங்கோர் வாட் கோயில் கம்பீரமா நிக்குது. இந்த 12ஆம் நூற்றாண்டு கலைப்படைப்பு கெமர் மக்களோட அடையாளமாவும் தேசிய ஆன்மாவாவும் இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, அந்த நாட்டுல எவ்ளோ பெரிய மாற்றங்கள் வந்தாலும் இந்த ஒரு சின்னம் மட்டும் மாறவே இல்ல. இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ஆரம்பகால ராஜ்யத்திலிருந்தும் பிரான்ஸோட இருந்த உறவுல இருந்தும் தான். அப்புறம் காலனித்துவ கொடிய மாத்திட்டு 1948ல அந்த பிரபலமான நீலம் சிவப்பு நீலம் மூவர்ண கொடியை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த அமைதியான நிலைமை ரொம்ப நாள் நீடிக்கல. நாட்டுல உள்நாட்டு போரும் குழப்பமும் ஆரம்பிச்சது. வந்த புது கெமர் குடியரசு அங்கோர் வாட் கூடவே 3 நட்சத்திரங்களும் கொடியில சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நட்சத்திரங்கள் புது குடியரசோட கொள்கைகளையும் பௌத்தத்தோட 3 ரத்தினங்களையும் குறிச்சுது. ஆனா 1975ல இந்த குடியரசு தீவிர கம்யூனிஸ்டான கெமர்ரூஜ் கையில வீழ்ந்தது. அவங்களோட சித்தாந்தம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க பிரச்சார பாட்டுகளே சொல்லுச்சு. அவங்க புதுசா ஒரு சிவப்பு கொடிய கொண்டு வந்தாங்க. பழைய வரலாற்றை அழிக்க 0 ஆண்டுன்னு சொன்னாங்க. 1979ல வியட்நாம் படையெடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு புது அரசாங்கம் புது கொடியோட வந்துச்சு. அந்த புது அரசாங்கம் அவங்க சிவப்பு கொடியில இருந்த 3 கோபுரத்தை 5 கோபுரமா மாத்துனாங்க. 1989ல மறுபடியும் நாட்டோட பேரும் கொடியும் மாறுச்சு. நீல நிறம் திரும்பவும் கொடிக்கு வந்துச்சு. நாடு அப்பவும் பிளவுபட்டதா இருந்துச்சு. அதனால ஐக்கிய நாடுகள் சபை அமைதிக்காக உள்ளே வந்தது. கொஞ்ச காலத்துக்கு ஐநா சபை இந்த தற்காலிக கொடிய வச்சு கம்போடியாவை நிர்வாகம் செஞ்சது. இந்த முக்கியமான நடவடிக்கைகள் மூலமா கடைசியா அமைதிக்கு ஒரு வழி பிறந்துச்சு. இதுதான் தீர்வு. ஒரு முழு வட்டம் அடிச்சு நாடு திரும்பவும் 1948 கொடிக்கே வந்துட்டாங்க. இந்த கொடியோட சின்னங்கள் நவீன கம்போடியா முடியாட்சியோட 3 முக்கிய கொள்கைகளை காட்டுது. பல வருஷ குழப்பங்களுக்கு பிறகும் அங்கோர் வாட் மக்களை இணைக்கிற ஒரு தேசிய நங்கூரமா இருக்கு. ஒரு கொடிங்கிறது ஒரு நாட்டோட சுயசரித மாதிரி. அதோட அடுத்த அத்தியாயம் என்ன கதைய சொல்லப் போகுதோ